அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 8th ஜூலை. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து கோர். ஒரு ட்ரேடர் அப்படின்னும்போது அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டில் எது நமக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராபபிலிட்டி தகுந்தாப்பில் அவர் வந்து அந்த ட்ரேட் செட்டப்பை எடுத்துகிட்டு அதுக்குண்டான ரிஸ்க்கு அவர் வந்து மேனேஜ் பண்ண ரெடியாக வர்றார். அதை ஃபாலோ பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் டேயில் ப்ராப்பர் ஆக்ஷன் வந்து அக்செப்ட் ஆகுதா, ரிஜெக்ட் ஆகுதா, ரிவர்சல் ஆகுதா, அக்செப்டன்ஸ் கண்டினியூ ஆகுதா, இல்லை ரிவர்சல் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவருடைய ட்ரேட் செட்டப்பை டியூன் பண்ணுறார், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறார். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவருடைய கேபிட்டலை அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. அட் த சேம் டைம் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஆக்ஷன் அக்செப்டன்ஸும் கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடோடைய கான்டெக்ஸ்ட் வந்து பையிங் சைடு இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட்டு பையிங் சைடுக்கே அக்செப்ட் ஆகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அவருடைய கான்டெக்ஸ்ட்டுக்கு மார்க்கெட் வந்து அக்செப்ட் ஆகுது. இப்போது மார்க்கெட்டோட கான்டெக்ஸ்ட் வந்து செல்லிங்கில் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் டே பையிங் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகுது, கான்டெக்ஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் வந்து ரிவர்சல் ஆகுது. இதை புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்தாப்பில் அவர் ட்ரேட் செட்டப்பை டியூன் பண்ணும் பொழுது அந்த மார்க்கெட்டில் அந்த பதற்றம் இல்லாமல் அவங்களால ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணி, இது வந்து வீக்லி ட்ரேடாக இருக்கலாம், மந்த்லி ட்ரேடாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் டைம் 3 days ஹோல்டிங், அந்த வீக்லிலேயே 3 days ஹோல்டிங் ட்ரேடாக இருக்கலாம். சம் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக வந்து அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா 50% வந்து நம்மளுடைய ஜேர்னியில் நம்ம ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். ஒரு 50% நீங்கள் ரெடி ஆகிட்டாலே உங்களுக்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் வந்துடுது. அப்போ 50% மார்க்கெட்டில் நமக்கு சக்ஸஸ் வந்துட்டாலே நம்மளால் ஒரு கான்ஃபிடென்ஸாக மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டோடைய இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஏதோ ஒரு இன்ட்ராடே செட்டப்லேயோ இல்லை வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த குயிக் மூமெண்ட்டையும் பார்க்கும்போது அது வந்து சில நிமிஷங்கள் அந்த டேவோட இதுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா, ஒரு நாள் ப்ராஃபிட்டு, ஒரு நாள் லாஸு, இப்படியே வந்து ஒரு கண்டினியூட்டியில் போகும்போது ஒரு ஸ்டேபிளாகவே நம்மளால் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக பண்ணுறோம். இதோடைய கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றவங்க ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸை டீட்டெயில்டாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ப்ரொஃபைலுக்கு நீங்கள் பேசிக்ஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு தேவையான அந்த லேர்னிங் வந்து ஆல்ரெடி நம்மளோட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஃபவுண்டேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கான்டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதை இன்னும் டீப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈலன் ப்ரொஃபைலோடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இன்னும் டீப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இப்போ எல்லாமே மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஃபவுண்டேஷன்லாம் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்துருக்கு. இது எதுக்காகனா, ஏற்கனவே நாங்கள் சொன்னது தான், போக போக ரொம்ப அஃபோர்டபுளாக இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோவும் வந்து எல்லாரும் லேர்ன் பண்ணுற மாதிரி இதை கொண்டு வருவோம் அப்படின்றது. ஸ்டில் மென்டார்ஷிப்பாக லேர்ன் பண்ணுறது வந்து அதில் நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட், ஒரு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லி இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக க்ரியேட் பண்ணிக்கிறது இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேங்களா? அப்போது பிகினர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணிவிட்டு அது டீட்டெயில்டாக மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுட்டு அந்த வழியில் உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் போது அது மென்டார்ஷிப் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். இங்கே அதுதான் மார்க்கெட்டில்
யார் சக்ஸஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ஸ் நான் சொல்ல வரல. சம்வேர் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் வேர் மார்க்கெட் அக்செப்ட் ஆர் வேர் மார்க்கெட் ரிஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபைனல் ஹவரில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அப்போ நாளைக்கு அந்த ரிஜெக்ஷனை மார்க்கெட் கண்டினியூ பண்ணுமா, கண்டினியூ பண்ணாதான்? இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியும் போது தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டுக்கே உண்டான கான்ஃபிடென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீக்குக்கு வந்து கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய அதே மந்த்லி ப்ரொஃபைல்லையே நீங்கள் பார்க்குறோம். ஏன் நம்ம வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸோ இல்லை வீக்லி பேஸோ போகிறதுல மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ சும்மா வந்து வீடியோ போடுறதுல ஒன்றும் இல்லை. இது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நாங்கள் வீடியோ போடுறதுன்றது இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் இம்பார்ட்டன்ஸ். அப்போது அந்த ஆல்ரெடி வந்து நமக்கு இங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸாக நம்ம வந்து கிளியராக பண்ணிட்டோம். நீங்கள் இதை நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய வியூஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் கண்டென்ட்டோட இது நிறைய பேருக்கு இது ரொம்ப பெனிஃபிட் ஆகும். ஆல்ரெடி அவங்க வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க மேபி வேறு ட்ரைனர்ஸ் கிட்ட அட்டன் பண்ணவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய கண்டினியூட்டியாக இந்த கான்டெக்ஸ்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற அந்த விருப்பம் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கோர்ஸாக ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அந்த கைடன்ஸ் பிரகாரம் அவங்க வந்து அவங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50-60 செஷன்ஸ் மேலே இருக்கும். எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அன்வான்ட் ஸ்பீச் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை பற்றியான டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷனை நீங்கள் வந்து ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்கிறது, கொள்வது, அதோடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறது, ஒரு சில சப்ஜெக்ட்லாம் டீப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். இங்கே வந்து நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணோம், இப்போ மார்க்கெட் என்ன பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கான அட்வைஸாபிளாக எதுவுமே இருக்காது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் லேர்னிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டெசிஷன். இப்படி தான் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஜாயின் பண்ணால் ரெகுலராக வந்து டெய்லி பேசிஸில் ஏதாவது லீடு கிடைக்குமா கொண்டுமானா அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? இது அதனால தான் ரொம்ப நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இது ரெகுலர் ஒரு இன்டென்ஷன் ப்ரோக்ராமாகவும் ஒரு டவுட் கிளியரிங் செஷன்ஸை கண்டினியூட்டியாகவும் எவ்ரி இயர் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து இந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இயர்க்கான ரிவிஷன் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற சப்ஜெக்டில் நீங்கள் என்ன ஆகணும், நீங்கள் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். ஆர்டர் ஃப்ளோ ஒரு சப்ஜெக்ட், இதில் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கும். நாளைக்கு இதே நான் வந்து ஒரு டீட்டெயில்டு பிஸ்னஸாக பண்ணணும், ஒரு நல்ல ஒரு டீசென்ட் கேபிட்டல் வச்சுட்டு அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்றவங்கள பிஸ்னஸாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் கண்டென்ட்டாக மட்டும்தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது கரண்ட் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே வந்து போன டிஸ்கஷனில் சொன்ன மாதிரி தான் வி ஹாவ் டு வெயிட். மார்க்கெட் ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே யார் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க, ஷார்ட் டைம் ட்ரேடர் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஷார்ட் ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரொட்டேட்டிங் மார்க்கெட்டாகவே தான் இருக்கும். அப்போ அந்த ரொட்டேட்டிங் மார்க்கெட்டே தான் இருக்குது. இப்போ அந்த ரொட்டேட்டிங் மார்க்கெட்டில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் இப்போது ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு டேர்ன் அப் ஆகிருக்கு. ஆனால் இது கண்டினியூ ஆகணும். அப்போ இதை வந்து நம்ம வீக்லியில் ஃபோக்கஸ் பார்க்கணும், அப்புறம் டெய்லியில் ஃபோக்கஸ் பார்க்கணும், அதுக்கான அக்செப்ட் ரிஜெக்ட் பார்க்கணும். அப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது, மார்க்கெட்டு ரொட்டேட்டிங் இருக்குது. அப்போ இதை தான் என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பராக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு ஒரு மினிமம் பர்சன்டேஜாக அவங்க ரொட்டேஷனாக எடுத்துகிட்டே இருக்காங்க. எவ்ரி வீக் 1%, அப்போ இயர்லி 50% இப்படி கொண்டு போகிறாங்க.
அப்போ அவங்க கேபிட்டல் என்ன ஆகுது உங்களுக்கு 2 இயர்ஸில் 100% இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன 1% ஒரு வாரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப சீப்பாக நம்ம வந்து நினைக்கிறோம். அங்கே தான் பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பார்க்குறாங்க, அதை எடுத்துகிட்டு ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க. அதிகமான ப்ராஃபிட்டை எக்ஸெப்ட் பண்ணுறதில்ல, ஆனால் என்ன பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை எடுக்கிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு என்ன புரியுது, ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது உங்களுக்கு, ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே மார்க்கெட்டு உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. எதில், நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் இன்னும் ப்ரீவியஸ் மந்த்துக்கு மேலே ரியாக்ட் ஆகலை. அப்போது இங்கே நீங்கள் நிஃப்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா நிஃப்டிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் அதர் செக்டார்ஸும் சப்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நிஃப்டி என்ன பண்ணும், மேலே போகணும். அப்போ இந்த இடத்துல நிஃப்டி ப்ரீவியஸ் மந்த்துக்கு பிரேக் ஆகிருக்கு, ஆனால் எக்ஸிஸ்டிங் லெவலை இன்னும் பிரேக் பண்ணலை. இப்போ கரண்ட்டாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸிஸ்டிங் லெவல் இன்னும் பிரேக்கப்புக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போது அதர் செக்டார்ஸ் எப்படி பார்க்கணுன்ற ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வீக்லியில் நமக்கு என்ன இருக்குது, இந்த வாரம் நமக்கு எப்படி மார்க்கெட் வந்து இருக்குது. இப்போ வீக்லி ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு அப்ஃப்ளோ இருந்துச்சு. அந்த அப்ஃப்ளோக்கு மேலே உங்களுக்கு ரொட்டேஷன் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த அப்ஃப்ளோவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இப்போதைக்கு அக்செப்ட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது, கண்டினியூ. அப்போ இங்கே பாருங்கள், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் இந்த லெவலை மார்க்கெட் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ இந்த லெவல் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை போடுறவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரெஷரைஸ்டு மைண்ட் செட்டில் இல்லாமல் ஒரு டீசென்ட் கேபிட்டலில் கட்டாயம் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்ட்ராடேயில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட்டாயம் ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸு இப்படின்ற அந்த கண்டினியூட்டியில் நம்ம கொஞ்சம் பதட்டமான ஒரு இது இருக்கும். அதனால தான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பை நம்ம டிப்ளாய் பண்ணணும் அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பண்ணு சிமிலர்லி இப்போ இந்த ஃப்ளோக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன். இப்போ ரீசண்டாக லாஸ்ட் வீக்கில் நடந்த அந்த அப்ஃப்ளோக்கு மேலே என்ன பண்ணுது இங்கே நிஃப்டி மார்க்கெட் ஸ்டே ஆகிட்டுருக்கு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அந்த வார் வந்து உடனே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏன் இது கண்டினியூ ஆகலை, அதுதான் இப்போ கேள்வி. இப்போ ஏன் கண்டினியூ ஆகலை, அப்போது இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணல, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வரலைன்னா பையர்ஸ் அங்கே இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் காமிக்கல. ஏன் காமிக்கல, அகெயின் ஆக்ஷன் மார்க்கெட் தேரியில் போகிறோம். price goes up to find the seller, price goes down to find the buyer. அப்போ ப்ரைஸ் மேலே போயிருக்கு, செல்லரை ஃபைன் பண்ணிடுச்சா அப்படிங்கிறதில்ல, செல்லரை ஃபைன் பண்ணலன்னா இன்னும் போகும். அப்போ இந்த கரண்ட்டாக இருக்க இடத்துல செல்லர் இருக்காங்களா இல்லையான்ற அந்த கன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லியிலேருந்து டெய்லியில் நம்ம கன்வெர்ட் ஆகணும். இப்போ டெய்லியில் நம்ம வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்போது உங்களுக்கு அங்கே என்ன வருது, உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டில் அடுத்த லெவல் வரீங்க. அடுத்த லெவல்னால் லாஸ்ட் ஃபியூ டேஸில் மார்க்கெட்டோடைய அந்த ஃபெசிலிட்டேஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸில் மார்க்கெட்டோடைய ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருக்குது, அப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு அந்த வீக்லியில் நல்ல ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து மார்க்கெட் அப் மூவுக்கு கிடச்ச இடம். இந்த கேப் தான், இதை மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. அகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக உங்களுக்கு என்ன ஒரு நாள் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேக்கு அபோவில் ப்ரொஃபைல் இருக்குது. லாஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் ஓவர்லேப்பாக தான் ப்ரொஃபைல் இருக்குது நிஃப்டியில். புரியுங்களா? அது எந்த இடம், எக்ஸிஸ்டிங்காக இருந்த அந்த லெவல். அப்போது ஏற்கனவே இந்த இடத்துல செல்லரை ஃபைன் பண்ணதால தான் மார்க்கெட் கீழே வந்துட்டு அகெயின் இங்கே பையரை ஃபைன் பண்ணதால தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. செல்லர் அகெயின் பையர். இப்போ கண்டினியூட்டாக என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர் இல்லை, மார்க்கெட் அப்பில் போயிருக்கு. இப்போ இந்த செல்லர் இப்போ ஆக்டிவாக இருக்கிறாங்களா,
தட் மீன் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ப்ரைஸை வந்து ப்ரீமியம் ப்ரைஸாக எக்ஸிஸ்டிங் பீரியடில் இருந்தது. இப்போ இந்த ப்ரீமியம் ப்ரைஸே இப்போ நமக்கு டிமாண்டாக கன்சிடர் ஆகணும். அப்போ இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் இங்கே டிமாண்டு கன்சிடர் ஆகிடுச்சு அப்படின்னா, டிமாண்ட் ரியலி மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கே என்ன நடக்கணும்? நமக்கு நெக்ஸ்ட்டு கட்டாயம் இங்கே ஒரு அப் மூவ் இருக்கணும். கிளியர்? அப்படி டிமாண்ட் இல்லை அப்படின்னா உடனே உங்களுக்கு என்னது ஆப்போசிட் சப்ளை கிரியேட் ஆகுது. அப்போ சப்ளை கிரியேட் ஆகுதுன்னா அகெயின் மார்க்கெட் ஹேவ் டு கம் டவுன் டு ஃபைண்ட் தி பையர். அப்போ பையர் எங்கே இருப்பாங்க? இங்கே இருப்பாங்களா பையர்? இந்த இடத்துல பையர் இருப்பாங்களா? அது அப்போ எங்கெங்கெல்லாம் பையர் இருக்க இடம், எங்கெங்கெல்லாம் செல்லர் இருக்க இடம், இதுதான் என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இதுதான் வந்து நாங்கள் சப்போர்ட் வரைகிறோம், ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டவு தியரி வரைகிறோம், ஹையர் ஹை லோயர் ஹை. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸில் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சப்ளை ஜோன் வரைகிறோம், டிமாண்ட் ஜோன். பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்ட், இல்லைன்னு சொல்ல, ஓகேங்களா? ஆனால் விஷுவல் ரெஃபரன்ஸாக உங்களால் புரிஞ்சிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அப்படின் போது அங்கே என்ன, அது மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த எங்கே மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது? மார்க்கெட் வந்து அப்சைடில் போகணுன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்? உங்களுக்கு மார்க்கெட் அப்சைடில் போகணுன்னா கட்டாயம் அங்கே என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு பையிங் டெய்ல் கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சிங்கிள் பிரிண்ட் வரணும். அப்போது ஒரு பையிங் டெய்ல் வரணும், சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் ஆகணும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஒன் டைம் ஃப்ரேம், ப்ராப்பராக ஒரு ஒன் டைம் ஃப்ரேம் கிரியேட் ஆகணும். கரெக்ட்? அதுக்கப்புறம் என்ன, ப்ரொஃபைல் என்ன உங்களுக்கு ஷிஃப்டிங் ஆகணும். அப்சைடுக்கு ப்ரொஃபைல் வந்து ஷிஃப்ட் ஆகணும், அப்சைடுக்கு ப்ரொஃபைல் வந்து ஷிஃப்ட் ஆகணும், அது வந்து கண்டினியூவாக இருக்கணும். கிளியருங்களா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மைண்டில் ப்ரிப்பேர் ஆகும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ரிஜெக்ட் ஆகும்போது என்ன உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வால்யூம் வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். புரியுங்களா? அப்போது இப்போ கரண்ட்டாக நிஃப்டியில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? தொடர்ச்சியாக பையர்ஸ் வருவாங்களா? என்ன இருக்குது, நேற்று ஒரு பையிங் டெய்ல் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணியிருக்கு? இந்த பையிங் டெய்லுக்கே வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போது இங்கே திரும்பவும் பையர்ஸ் என்ன பண்ணும்? ஆக்டிவாக இருந்து ப்ரொஃபைலில் இதுக்கு மேலே நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் கிடச்சி அதுக்கு அக்செப்டன்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு திரும்பவும் ஃப்ளோ இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டில் மார்க்கெட் ஃபைண்டிங் த ரைட் பையர் அப்படின்னும் போது அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பையிங் டெய்ல், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹை வேல்யூ ஏரியா, நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய PPOC reference, then இங்கே இருக்கக்கூடிய buying tail, then இங்கே இருக்கக்கூடிய PPOC reference. கிளியர்? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் ஓப்பனான ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பவும் பையிங் டெய்லோடைய லெவலில் இன்றைக்கி இருக்குது. ஓகே, எக்ஸ்பைரியாக கூட. அப்போ நாளைக்கு ஓப்பனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது ஒரு மந்த்லியில் ப்ரொஃபைல் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, வீக்லியில் ப்ரொஃபைல் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ப்ராப்பராக நடந்து அந்த இடத்துல வால்யூம் மாறும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா? ஏன்னா லாங் டைம் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க? ப்ரீமியம் ப்ரைஸாக இருந்தாலும் அந்த இடத்துல பை பண்ணி கண்டினியூட்டாக கொண்டு போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஷார்ட் டைம் ட்ரேடர் ஒன்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ணுவாங்க, ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. அப்போ அது ரொட்டேஷனாக இருக்கும். கிளியர்? புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதட்டம் இல்லாமல் உங்களால் ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வரோம். இப்போது பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியில் ஸ்டிங் இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் என்ன இருக்குது? ரிஜெக்ட் ஆகிட்டு ஹை வேல்யூ ஏரியா ஃபவுண்ட் ஆகி ப்ரொஃபைல் ஷிஃப்ட் ஆகி அகெயின் இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு சேம் பிளேஸில் பையர்ஸ் இங்கே என்ட்ரி கொடு. அப்போது ஒரு வாட்டியும் ஹை போகும்போது ப்ரைஸ் என்ன ஆகுதுங்க? ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுறாங்க? பையர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க.
ஓகேங்களா. அப்போது திரும்ப இந்த ஹையில் இருக்க ப்ரைஸு இப்போ இங்கே ரிஜெக்ட் பண்ணி திரும்பவும் இங்கே பையர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போவாங்களா, இல்லை இங்கேயே வந்து பையர்ஸ் வருவாங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ கரண்ட் ரீசெண்ட் 2-3 டேஸில் என்ன நமக்கு மார்க்கெட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு பி ப்ரொஃபைல் வித் ப்ராப்பர் பிபிஓசி ப்ரொஃபைல் பையிங் டெய்ல் இருக்குது. ஆனால் என்ன இல்லை இந்த இடத்துல நேற்று வந்து அந்த போர் ஹைக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல நமக்கு கண்டினியூட்டி கொடுத்துருக்கணும். அது இன்றைக்கி நடக்கலை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பேலன்ஸ் ப்ரொஃபைல் எண்ட் ஆஃப் தி டேயில் பிலோ தி பேலன்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட் என்ன ஆகக்கூடாது, நாளைக்கு இந்த பையிங் டெய்லை ரிஜெக்ட் பண்ணி கீழே வரக்கூடாது பேங்க் நிஃப்டி. அப்போ அதுக்கு பதிலாக என்ன ஆகணும், உங்களுக்கு எய்தர் மார்க்கெட் இங்கே அபோவில் ஓப்பன் ஆகணும், இல்லை ஓப்பன் ஆகிட்டு இந்த 2 டே பேலன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஆகணும். இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அக்செப்டன்ஸ் இல்லை, ரிஜெக்ஷன் நடக்குதான். அப்போ ரிஜெக்ஷனுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த டெஸ்டினேஷனாக இருக்கணும், இந்த பிபிஓசி டெஸ்டினேஷனாக இருக்கும். அப்போது இன்ட்ராடேயில் மார்க்கெட்டோடைய அந்த ஆக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் ப்ராசஸில் எப்படி உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேயே ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகுதா, இல்லை அந்த இன்ட்ராடேயில் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நம்ம பார்க்கும்போது அந்த டே வந்து டெவலப் ஆகும்போது அந்த டே டெவலப்மெண்ட்டில் எந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீப்பாக பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, இன்ட்ராடேயில் கொஞ்சம் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். ஓகே, இல்லை ஸ்டில் வந்து அந்த இடத்துல என்னால் பண்ண முடியல அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நமக்கு வந்து மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிச்சு, ஒரு ரேஞ்சு கிடச்சிச்சு அப்படின்னும் போது ஒரு டீசென்ட் கேபிட்டலில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேடை டிப்ளாய் பண்ணி ஒரு டீசென்ட் பெர்சன்டேஜை கன்சிஸ்டன்ஸாக எடுக்கணும், கன்சிஸ்டன்சியாக எடுக்கணும். இது பிஸ்னஸ். அப்போது ஒருத்தருடைய இயல்பு, ஓகேங்களா, ஒருத்தருடைய இயல்புக்கு தகுந்தாப்பில் அவங்க அந்த ட்ரேடிங்கை புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ என்ன வேணால் மாறி மாறி பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதனால தான் அங்கே வந்து நமக்கு சக்ஸஸ் வந்து அது. ஏன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் எப்படிப்பட்ட பிஸ்னஸ், 100க்கு 95 பேர் என்ன ஆகுறாங்க, லாஸ் ஆகுறாங்க. மீதி இருக்க 5% எப்படி இருக்கிறாங்க, கேபிட்டலை பேலன்ஸ் பண்ணுறதே கஷ்டப்படுறாங்க. அதுக்குள்ளேயும் போராடி வரவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பிஸ்னஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு டெஸ்டிங் பண்ணி இதில் எப்படி நம்ம நீந்தி கரையேறது அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் எடுக்காமல் உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வில் பி ஹாவ் த பெயின். ஓகே, அப்போ இது ரியலி ரொம்ப டஃப்பான பிஸ்னஸா கிடையாது. வி ஹாவ் டேக் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் எடுத்துகிட்டு கன்சிஸ்டன்ஸாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, கன்சிஸ்டன்ட் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை நீங்கள் வந்து மார்க்கெட்டை திங்க் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் மார்க்கெட்டை திங்க் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரேட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பண்ணுங்கள். ஓகேண்ணா, நல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு இதே கான்செப்டில் என்ன பண்ணலாம், நம்ம ஈக்விட்டியில் அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியும் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய மணியை ரோலப் பண்ணி டீசெண்டாக ஒரு இன்கம்மை கொண்டு வர முடியும். இதே மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் அந்த ட்ரேடிங் செட்டப் நல்லா கற்றுக்கிட்டு எந்த கேபிட்டல் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை புரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸாக இதை பண்ணலாம். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இன்ட்ராடேயில் அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து அந்த இடத்துல அந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் நம்ம வந்து அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனை புரிஞ்சிக்கிட்டு அது கூடவே நம்ம ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை கரெக்டாக அப்ளை பண்ணும்போது இன்ட்ராடேயில் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி
நான் எப்பயுமே சொல்லுவேன் இன்ட்ராடே 50-50. அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சான்ஸே எடுக்கக்கூடாது. பிகாஸ் இஸ் ஆல்ரெடி ரிஸ்க்குன்னும் போது நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக ஹார்ட் ஏர்னிங் மணியை பேலன்ஸாக கொண்டு போகணும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சைக்காலஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை ஷைன் பண்ணிக்கலாம். அப்போது வாட் இஸ் த டேக் அவே டுடே? இந்த வீக்லி அனாலிசிஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் இது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரிவைஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் watching.